HTML கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ஆனா அந்த கான்டென்ட்டை அட்ராக்டிவா காட்ட போறது CSS தான். Zomatoனா ரெட், Swiggyனா ஆரஞ்சு. ஆப் ஓபன் பண்ணும்போதே பிராண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இதெல்லாம் நடக்கிறது CSSனால தான். கலர் மட்டும் இல்ல, ஃபாண்ட், சைஸ், ஸ்பேசிங், அனிமேஷன் எல்லாமே CSS ஹேண்டில் பண்ணுது. இதுல HTMLல CSS ஆட் பண்ண 3 மெயின் வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இன்லைன் CSS. வாட்ஸ்அப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை மட்டும் போல்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி டைரக்டா HTML டேக்ல ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், p ஸ்டைல் ஈக்குவல் டு ரெட். ஒரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகும், குவிக் ஃபிக்ஸுக்கு யூஸ்ஃபுல். செகண்ட், இன்டர்னல் CSS. ஒரு ரூம்க்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபுல் பேஜுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண ஹெட் செக்ஷனுக்குள்ள ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம். அந்த பேஜ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு பிளேஸ்ல ஸ்டைல் டிஃபைன் பண்ணலாம், நீட்டா இருக்கும். தேர்ட், எக்ஸ்டர்னல் CSS. ஸ்கூல்ல எல்லாரும் சேம் யூனிஃபார்ம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி செப்பரேட் .css ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஹெட் டேக்ல லிங்க் யூஸ் பண்ணிட்டா மல்டிபிள் பேஜஸ்க்கு சேம் ஸ்டைல் அப்ளை ஆகும். ஒரு சேஞ்ச் பண்ணினா எல்லா பேஜஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பெஸ்ட் பிராக்டிஸ். Follow and subscribe to Zia EdTech for more updates.